வா. சலாம் அலைக்கும் பாய். சலாம் சலாம். வணக்கம்யா. வா பெரிய மருது, உன்னைத்தான் நினைச்சேன். உனக்காகவே இந்த அருவாவை அடிச்சு வச்சிருக்கிறேன். தொப்புளு கொடி அறுக்கிறது ஒரு அருவாதான், கொல்லி குடத்தை உடைக்கிறது ஒரு அருவாதான். சரியாயா? இந்த அருவாவை வச்சு நல்லதும் செய்யலாம் பெரிய மருது. தீக்குச்சியால விளக்கையும் ஏத்தலாம், வீட்டையும் கொடுக்கலாம். சாஹிபு என்ன பேசுற? மழை தண்ணி சேர இடத்தை பொறுத்து தானே நிறம் மாறுது, அத சொன்னேன். தம்பி நீ போயிட்டு வாப்பா. பெரிய மருது, நீ எங்கிருந்தாலும் நல்லா இருப்பேப்பா. சரி நான் வரட்டுமா? என்னங்க, கடைசாவியை தம்பி கிட்ட கொடுங்க, அவன் போய் கடையை திறக்கட்டும். கடையா? எந்த கடை? அதான் பாத்திர கடை இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா இருக்கு. உங்களுக்கு இருக்குல்ல? எனக்கு இல்ல. பாத்திர கடை இருக்குன்னு சொன்னீங்க. நான் எங்கடா சொன்னேன்? பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறவேன்னு சொன்னேன். இவ்வளவு விளக்கமா சொல்லவே இல்லையா? என்னத்தோட வழக்கமா சொல்றது? எங்கடா சொல்ல விட்டீங்க? பாத்திரம்னு வாயை திறந்த அதுக்குள்ள ஒக்கா கோழி வச்சாமுக்கு எதையுமே சொல்ல விடல. எங்க என்ன முழுசா சொல்ல விட்டீங்க? அரையும் குறையுமா கேட்டு ஏன்டா நாட்டுல அலையறீங்க? நீங்களும் தெரு தெருவா சுத்துறவரா? அப்ப நீங்க ஏற்கனவே தெரு தெருவா சுத்துனவங்களா? பின்ன நாங்க பூ வைக்கிறோமே. நான் ஈயம் பூசுறவேன். ரெண்டு மெர்ஜ் ஆகி போச்சு. விடு. மலையேற போனாலும் மச்சான் தயவு வேணும்னு சொல்லுவாங்க, தொழிலுக்கு கூட கூட்டிட்டு போங்க. அப்படி நான் மலை ஏறதா இருந்தா முதல்ல இவனை அடிவாரத்திலே உருட்டி விட்டு தான் நான் ஏறுவேன். ஒக்கா பக்கத்துல தான் நிக்கிறா. என்னமோ சிங்கப்பூருக்கு ட்ரக்கால கத்துற மாதிரி கத்துற. போனாய பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறது, பாத்திரங்களுக்கு ஓட்டு இடைக்கிறது. யோ ஈயம் பூசுறவர நான் தாங்க. எதுக்கு ஈயம் பூசுவ? பாத்திரங்களுக்கு பூசுவனுங்க. ஐயா பிரியப்பட்ட உங்களுக்கு பூசுவனுங்க. எனக்கு வேண்டாம். அண்டாவுக்கு ஈயம் பூச எவ்வளவு ஆகும்? அண்டாவுன்னா என்ன சைஸுங்க? இந்த தம்பி சைஸ்னு வச்சுக்கோங்க. இவ சைஸுங்களா? பெரிய அண்டா. அப்ப 25 ரூபா கொடுங்க. 3 அண்டாவுக்கு? ஐயோ 3 அண்டாவா? அப்ப 75 ரூபா கொடுங்க. பாத்தீங்களா மாமா, நான் சேர்ந்த ராசிய. வியாபார ராசிடா. சரி 3 அண்டாவுக்கு பூசுறனே கிடைச்சும் கிடையாது. டிடக்ஷன்னா அதான் தள்ளுபடி. ஏண்டா நான் என்ன கதர் கடையை வச்சிருக்கேன்? ஆனா அந்த கொசு கொடுப்பாங்களே. கொசுரா? ஓ, இந்த மளிகை கடையில மொத்தமா ஜாமான் வாங்கினா கடைசியில் கொஞ்சம் உடச்சல் கொடுப்பாங்களே, எச்சிக்கலர் நாயிடா. யார சொல்ற? இந்த நாயை சொன்னங்க. நான் உங்களை சொல்லுவேன்னா நீங்க அழகு சுந்தரமாச்சு. ஏங்க 3 அண்டா பூசுறீங்க, ஒரு குண்டா இருந்தா கொடுங்க, நான் பூசி தர்றேன். குண்டாவா? இரு வர்றேன். டேய் வடச்சடி தலையா, அடுப்பத வை. டேய் ஊதுறா. டேய் நான் என்ன டம்ளர் கையும் பூச போறேன்? பூச போறது பெரிய அண்டாடா. என்ன இவ்வளவு ஒண்ணு கறி போட்டுறீங்க? மூட்டை எடுத்து போட்டா போட்டா. டேய் இப்ப அண்டா வரப்போகுது. இது வரைக்கும் நான் பெரிய சைஸ் அண்டாவுக்கு ஈயம் பூசுனது இல்ல. நான் அண்டாவுக்குள்ள ஈயத்தை எடுத்துட்டு உள்ள போன உடனே இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும், நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும். ஏன்னா ஈயம் பூசுன மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழிர் இருக்கணும். இதெல்லாம் தொழில் நேக்குமா? ஆமா ஆமா. என்னையா அது? குண்டா அண்டாங்க. முதல்ல இத பூசு. இத வர்றேன். இந்தா இத பூசு. அண்டாங்க. இந்த இருக்குல்ல அண்டா, இது அண்டாவா? புரியாதவனா இருக்கிய. அண்டாவா அடகு வச்ச ரசீது. அதை ஏன்டா என்கிட்ட கொண்டு வந்த? அடுத்த வருஷம் திருப்பிடுவேன், நீயே வந்து பூசி கொடு. அடுத்த வருஷம்? அது வரைக்கும் நான் இந்த குடிசுக்குள்ளே உட்கார்ந்துருக்கணும். ஓ இஷ்டம். இதுல நக்கல் வேறயா? அடுத்த வருஷம் நீ எப்படி மூட்டுவ? அறுவடை பண்ணிருவல்ல. ஐயோ, தஞ்சாவூர்ல 5000 ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவுரு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு கொடுத்துருவாரு. பிச்சைக்கார நாயே, உன் மூஞ்சிய பார்க்கும் போதே எனக்கு தெரியும்டா, உன் குடும்பத்துல இருந்தே மொத்தம் இந்த ஒரு குண்டாதான். அதுவும் நீ பிச்சை எடுக்க வச்சிருக்க, அது எம்பூசி தான் பிச்சை எடுப்பியா? நீ எல்லாம் மனசாட்சி இல்லாதவன்டா. 10 ரூபா வச்சிருந்தா என் பிள்ளைகளுக்கு நாஸ்தா வாங்கி கொடுக்க, அவன் உன் குண்டாவுக்கு ஈயம் வாங்கி செலவழிச்சுட்டா. டேய் என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா, இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா, இல்லன்னா குனிய வச்சு மொத்தமா நான் போலாம் நினைச்சியா? இந்த பாரு, உன்னை நான் விட மாட்டேன். படுக்க வச்சு உன் மூஞ்சில ஈயம் பூசாம விட மாட்டேன். படுக்க வைங்க. காலங்காத்தால எங்களை பழி வாங்குறீல்ல, ரொம்ப அம்சமா இருக்கிற. இப்படியே போ, உன்னை வீட்லயும் சேர்க்க மாட்டாங்க, ஊருக்குள்ளயும் சேர்க்க மாட்டாங்க. நாய் கண்டா விடவே விடாது. ஓடி போய் சுடுகாட்டுல படுத்துக்க. அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே ஈயத்தை ஒரு சமாதியில வந்து பூசுறேன். போடா.
மச்சான் வா, காலை கழுவிக்க. இப்படி அரைக்குறையா கழுவுனா ஆகாது. குதிக்கால வெள்ளம் இருக்கு பாரு. தனி கட்டியாவே இருந்துட்ட, ஒண்ணுமே தெரியல. சாப்பிடுவா. ஏய், உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? போனா போதுன்னு வீட்டுக்குள்ள விட்டா சாப்பிடும் மச்சான் அது. சரி சரி, உனக்கு பிடிச்சது சமைச்சு வச்சிருக்கேன், வந்து சாப்பிடு. இந்தா, எனக்கு வேணுங்கிறதெல்லாம் சிவசங்கரம் பங்களால இருக்கு, நீ சாப்பிட்டு பாடு. என்னதான் அங்க ஆடு கோழின்னு அள்ளி போட்டு வச்சாலும் அது இந்த காவேரி கிள்ளி போட்டு வச்ச பச்சை மொச்ச கச்சை கருவாட்டு குழம்பு மாதிரி இருக்குமா மச்சான்? பெரிய மருது வாயா, உனக்கு பிடிச்ச பச்சை மொச்ச கச்சை கருவாடு போட்டு குழம்பு வச்சிருக்க, ஒரு வாய் சாப்பிட்டுட்டு படியா. எந்திரியா. வேண்டாம்மா, தூக்கம் வருது. வளர்ற புள்ள ராப்பட்னி கிடக்க கூடாதியா, ஒரு கை சாப்பிட்டுட்டு படியா. அப்பா வரட்டும்மா. முதல்ல சாப்பிட்டாலும் ஏன் முதல்ல சாப்பிட்டேன்னு உன்னை அடிப்பாரு, சாப்பிடாம படுத்தாலும் ஏன் இன்னும் சாப்பிடலன்னு உன்னை அடிப்பாரு. என்ன பத்த ராசா. அப்பா வரட்டும்மா, சேர்ந்தே சாப்பிடலாம். அந்த குடிகார மனுஷன் எப்ப வர்றது, நாம எப்ப சேர்ந்து சாப்பிடுறது? இன்னொரு கிளாஸ் குடியா. கண்ணு தேவா, இன்னைக்கு நீ கண்ணு மண்ணு தெரியாம குடிச்சிருக்க, போதும் வீட்டுக்கு கிளம்பு. குடியா. கிடையாது, இதுக்கு மேல உனக்கு கடன் கொடுக்க முடியாது. வேணா போய் காசு கொடு. குடியாண்ணா. போயா. காசு தானையா? கொண்டு வரேன், கடை எடுத்து வச்சிடாத. ம்? ஐயோ, தாலியை குடி. என்னங்க இது, எல்லாமே போயிடுச்சு. இருக்கிறது ஒண்ணுதான், இதுலயுமா கை வைக்கிறீங்க? வேண்டாங்க. தாலியை குடி, இழுத்து குடிக்கணும். ஐயோ, கையெடுத்து கும்பிடுறங்க, விட்டுருங்க. வேண்டாங்க. இந்த மண்ணுல பிறந்த எந்த பொண்ணா இருந்தாலும் உசுர விட்டாலும் விடுவாள தவிர கட்டின தாலியை கொடுக்க மாட்டாங்க. நீங்க கட்டின தாலியை நான் செத்தாலும் கொடுக்க மாட்டேங்க. ஐயோ வேண்டாங்க. அப்பா வரட்டும், சாப்பிடலான்னு வச்சிருந்த புள்ள சோத்த கூட தட்டி கொட்டிட்டீங்களே, நீங்க எல்லாம் ஒரு மனுஷனா? எனக்கு ரெடி. குடிக்கணும். தாலியை குடி. குடி. கொடுக்க மாட்டேன். குடி. வேண்டாம், விட்டுருங்க. ஐயோ வேண்டாங்க. இந்த மனுஷனோட வாழ்றதை விட. அம்மா, அம்மா. கண்ணம்மா. அப்பா, வேண்டாங்க. ஐயோ வேண்டாம். மருது, 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 என்ன மன்னிச்சிரையா. எங்க போனாலும் விட மாட்டேன். தண்ணிக்குள்ள போட்டியா? உன்னை எங்க விடுறேன்? அப்பா, அம்மா, அப்பா, அம்மா, அப்பா, அம்மா, அப்பா, அம்மா, 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 என்ன பாருமா, அம்மா, பேசுமா. இது எரிஞ்சு முடியறதுக்கு முன்னாடியே சொந்த பந்தங்கள்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க. ஒரே நேரத்துல பெத்த ஆத்தாளி அப்பனையும் பறி கொடுத்த பச்சை பிள்ளை நீ பாத்திருக்கியா? அது நான் தான், நான் தான், நான் தான். கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை. என் கண்ணுல சாப்பிடுப்பா, பசிக்கும்ல, சாப்பிடுப்பா, சாப்பிடு, சாப்பிடு, இத மட்டும் சாப்பிடு, சாப்பிடு. வேற வீடு பாரு, சாப்பிடுப்பா. இங்க பாரு, அம்மாவுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு ஊர்ல ஒரு பாட்டி வடை சுட்டு போட்டுட்டு இருந்துச்சான். பசியோட அந்த பக்கமா வந்த ஒரு காக்கா பாட்டி சுட்டு போட்ட வடையை தூக்கிட்டு ஓடிடுச்சா. ஐயோ, கட்டையில வர வடை தூக்கிட்டு வாடா, பிடிங்க அவனை. ஐயோ ஓடடா, பிடிங்க, பிடிங்க அவனை, விடாதீங்க, பிடிங்க. ஐயோ ஓடடா.
எவனாச்சும் கிட்ட வந்தீங்க வெட்டிடுவேன். சரி விடுங்க, நமக்கு எதுக்கே வம்பு? சின்ன பையன் பசிக்காக வடைய திருட்டா விடுங்க. ஒரு பிரச்சனையா? வாங்கப்பா. டேய் இங்க வா. என்னண்ணே? நான் உனக்கு அண்ணனா? கையில 60 வச்சிருக்கீங்களே, அதான். சரி கையில என்ன? மத்தியான சாப்பாடு நீங்களே சாப்பிடுங்க. நீ படிக்கிற புள்ள, நீயே சாப்பிட்டுக்க. எனக்கு தண்ணியை தா. சபாஷ். பள்ளிக்கூடத்துக்கு போடா. ம். இந்தாங்க உங்க அருவா. பரவாயில்லப்பா, அத நீயே வச்சுக்க. அந்த அருவாளை நீ பிடிக்கிற லாபகம் இருக்க அட்டகாசமா இருந்ததுப்பா. அது உன் கையில இருந்தாதான் அந்த அருவாளுக்கே ஒரு மதிப்பு வருது. உன் பேர் என்னப்போ? பெரிய மருது. பெரிய மருது. உன் பேர்ல வீரம் இருக்கு, விவேகமும் இருக்கு. நீ பெரிய ஆளா வருவேப்பா. இத பாரு, இது உன் கையில இருக்கிற வரைக்கும் என் பேர் சொல்லும், உன் கை வெல்லும். பெரிய மருது, பெரிய இடத்துல இருந்து அழைப்பு வருது, போய் புடைச்சுக்கோ. போப்பு. எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். என் கூட வா. நான் பசியோட தெரிஞ்சு வெந்து நொந்தப்ப எனக்கு தாய்க்கு தாயா இருந்து சோறு போட்ட வந்தா அந்த சிவசங்கரன். சிவசங்கர உனக்கு சோறு போட்டது சொல்றியா, இல்ல இந்த 18 பட்டியா கூறு போட்டது சொல்றியா? தாய் இல்லாத பிள்ளை தருதலையா போச்சு, மனசு தரிசா போச்சு. அதனாலதான் பாசங்கிற பசுமே இல்லாம போச்சு. யாத்தால போனும் இந்த வீட்டுல இருக்கிறதா எனக்கு இன்னும் படுது. அதனாலதான் இந்த தருதலை எங்க சுத்தினாலும் இங்க வந்து நிக்கிறேன். சாப்பிடு மச்சான். உன் ஆத்தா ஆக்குறதா நினைச்சு சாப்பிடு. அம்மா, Mm-hmm.